ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. இந்த பகவத்கீதை அதில் இருக்கிற சாரம், அதில் சொல்லி கொடுத்துருக்கிற செய்திகள், அது செய்தி இல்லை, கருத்து, அது ஒரு உபதேசம். அந்த கிருஷ்ணரால் செய்யப்பட்ட உபதேசம் பகவானால் உபதேசிக்கப்பட்ட தர்மத்தை எல்லாம் உணர்ந்த வேதவியாசர் 700 ஸ்லோகங்களில் தொகுத்து கொடுத்துருக்கார். கீதையை எழுதி வைத்த வியாசர், கீதையை கேட்ட அர்ஜுனன், கீதையை உபதேசித்த பகவான், மூவருக்கும் கிருஷ்ணன் என்ற பெயர் பொதுவாக அமைந்ததும் அவர்களின் ஒற்றுமையை காட்டுகிறது. இந்த பகவத்கீதை ஒரு ரணகளத்தில், யுத்த களத்தில் உபதேசிக்கப்பட்டது. யுத்த களத்தில் வந்தபொழுது அர்ஜுனனுக்கு நான் இப்போ சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு தன் கையில் இருக்கிற வில்லு, அம்பு என்னெல்லாம் சண்டைக்கு போடுறதுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன். அப்போ பெருமாள் என்ன சொன்னார், என்ன பெரிய பிரஜாவாதாம்ச பாஷசே, பெரிய புத்திசாலியாக இருப்பான் போல் இருக்க, சண்டைக்கு என்ன வந்துட்டு சண்டை போட மாட்டேன்றானே அப்படின்னு கேஷுவலாக கேட்டபோது, இல்லை கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப மனக்லேசமாக இருக்குது. எதில் இருக்கிறது பார், என்னோட தாத்தா, மாமா, அண்ணா பசங்க, தம்பி பசங்கன்ற மாதிரி என்னோட பெரியப்பா பசங்க, அவனுக்கு தெரியப்பட்டவா, அவனோட இம்மீடியட் உறவுகாரா, இவா தான் நிற்கிறா. இவாளெல்லாம் அடித்து ஜெயிச்சு அப்படியான ஒரு ராஜ்யம் நம்மளுக்கு எதுக்குன்னு எனக்கு தோணுறது. அதனால தான் எனக்கு சண்டை போடுறதுக்கு மனமில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போது அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே பெருமாள் என்ன சொன்னார், சண்டைன்னு வந்துவிட்டா இதில் அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு உன் வந்த காரியத்தை, உன் கர்மாவை உத்தேசித்து உனக்கு என்ன விதிக்கப்பட்ட கர்மாவோ அதை நீ என்ன பண்ணணும், செய்யறதுக்கு துவங்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னார். இருந்தாலும் அவனை அவ்வளோ சுலபமாக என்ன சண்டை போடுறதுக்கு தயார் பண்ண முடியும்னு தோணலை. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், மேலும் மேலும் சில கருத்துக்களை எடுத்து சொல்லி அவனுடைய குழப்பத்தை நீக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். பெருமாளே தன்னை ஒருத்தருக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் பெரிய கொடுப்பினே இருக்கணும். அதனால் நம்ம இந்த பகவத்கீதையை 3 விதமாக பிரித்து படிக்கலாம். அதாவது முதல் 6 அத்தியாயம், அதாவது இந்த யோகங்களை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அதாவது கர்மயோகம் எப்படி இருக்கணும், ஞான யோகம் எப்படி இருக்கணும், அதில் சந்நியாச யோகம் எப்படி இருக்கணும், ஞான விஞ்ஞானம், இது ரெண்டுத்தையும் அறிவு வந்துடுத்து, தெளிவு வந்துடுத்து, அப்புறம் என்ன மாதிரி செயல்முறைகள் இருக்கணும் அப்படின்னு முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லி கொடுக்கார். அதுக்கப்புறம் 7வது அத்தியாயத்துலேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இதில் என்னெல்லாம் பழக்கப்படுத்திக்கணும், ஒரு எப்படியெல்லாம் நம்மளுடைய கர்மாவை எப்படியெல்லாம் தனித்தனியாக பார்க்க முடியும் அப்படின்னு, அப்புறம் காலம் ஆயிட்டு இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பித்து அப்படின்னா அது எங்கெல்லாம் போகும், என்ன செய்துன்னு இருக்கோம், அதுக்கு போகிற வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்புறம் இந்த 12 அத்தியாயம் வரைக்கும் இது முடிஞ்ச உடனே 13லேருந்து 18 வரைக்கும் அதில் நம்மளோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு, உணவு முறை எப்படியெல்லாம் நம்ம குணங்களை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். அடுத்த நேரத்தில் இவ்வளவு கேட்ட உடனே என்ன கிருஷ்ணா வரிசையாக சொல்லிகிட்டே போகிற, இன்னும் எவ்வளோ கேட்டுக்கணும் அவனை, இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு தினாள் வரைக்கும் அர்ஜுனன் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி கொடுத்துன்றத பெருமாள் என்ன பண்ணார், கொஞ்சம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பக்கத்தில் உட்காந்து கேட்குறான்னு தெரிஞ்ச உடனே இன்னும் கூட நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். அப்போ அதில் ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறார், கிருஷ்ணா நான் இப்படி சொல்கிறேனே, என்ன எனக்கு இவ்வளோ சந்தேகம் வருதே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு. அப்போ பெருமாள் சொல்கிறார், இந்த விஷயத்தை 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. என்ன அவ்வளோ அப்போவே இதை சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னு விஸ்மயமாக, ஒரு ஆச்சரியமாக அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்குறான். அப்படி வரும்போது இது என்னாச்சு, இந்த 700 ஸ்லோகத்தை நம்ம ஒரே ஒரு மூச்சில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொன்னால் அதில் ஒரு ஈடுபாடு நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் அதனால் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, 6 அத்தியாயத்தை ஒரு தடவை ஒரு நாளைக்கு, இன்னொரு 6 அத்தியாயம் இன்னொரு நாளைக்கு, அப்புறம் 3வது 6 அத்தியாயத்தை 3வது நாளைக்கு சொல்லுவாள். அதில் கூட ரொம்ப ஈடுபாடு இருக்காது, நம்மளுக்கு ஒரு வேகமாக சொல்ல வேண்டி வரும்னு இருக்கிறதுனால இப்போ நம்ம பெரியவாள்லாம் நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லி ஆகும்னா 3 அத்தியாயமாக ஒரு நாளைக்கு சொல்லலாம், அதுபோல் 6 நாளில் முடிக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இது முதல்ல கர்ம யோகம், ஞான யோகம், அப்புறம் ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு சந்நியாச யோகம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட எப்படி ஈடுபாடு இருக்கணும், பெருமாள் சொல்கிறத எப்படி மாற்றாத கேட்கணும், மனம் எப்படி தெளிவுபடணும். அதாவது பகவத்கீதையை மோட்டிவேஷ்னல் டாக்
அப்படின்னு சொல்லி பேசுகிறவாள்லாம் இருக்கா. ஆனால் நம்ம சம்பிரதாயம் அதை மோட்டிவேஷ்னல் டாக்குன்னு ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுறது, அது நம்மள பெருமாளே சொன்னது, பெருமாளோட முகோல்லாசத்துலேருந்து அவருடைய உற்சாகத்துக்காக வேண்டி நாம் சொல்கிறோம். நமக்கு இதெல்லாம் தெரியும், நம்மளால் சொல்ல முடியும்னு சொன்னால் அதுவே பெருமானுக்கு பெரிய திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல இந்த பிரியாம்பிள் பாட்டில் நம்ம தியான ஸ்லோகத்தை சொல்லி நிறுத்துவோம். அடுத்த பகுதியில் நம்ம என்ன பேசுகிறோன்றதை சொல்லலாம். முதல்ல இந்த 4 தியான ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். பகவத்கீதா தியான ஸ்லோகாக. நமோஸ்துதே வியாசவிசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்திர ஏன த்வயா பாரததைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतिर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த 4 ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஒரு அத்தியாயத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த 4 ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், பெருமாள் எப்படி அர்ஜுனனை ஒரு கண்ணுக்குட்டி போல் வச்சுட்டு நம்மளுக்கு அந்த சாரத்தை எப்படி கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ.